பணம் காசு விஷயனாலே தலைய சுத்துதா? ஐயோ இது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? கவலையே வேணாம். இன்னைக்கு நாம இதை ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதுதான் உங்க பர்சனல் ஃபினான்ஸ்க்கான முதல் பாடம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்களை ஒரு ஃபினான்ஷியல் பிரமிட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நாம அடித்தளத்திலிருந்து ஆரம்பிச்சு மெதுவா ஒவ்வொரு படியா மேலே ஏறி உச்சிக்கு போக போறோம். முதல்ல உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. கடைசியா உங்க பணத்தை எப்படி வளர்க்கறதுன்னு கத்துக்க போறீங்க. சரி, நம்ம பிரமிட்டோட முதல் படிக்குள்ள போகலாம். எந்த ஒரு நல்ல நிதி பயணத்துக்கும் முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? அது நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறது தான். அதாவது பண விஷயத்துல நம்மளோட இயல்பான குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பண விஷயத்துல நீங்க எப்படிப்பட்ட ஆள்? இது ஒரு சின்ன சுய பரிசோதனை மாதிரி தான். உங்க இயல்பை நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து நாம பேச போற விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பொதுவா பண விஷயத்துல 4 விதமான ஆளுமைகள் இருக்காங்க. செலவாளி, சமநிலைப்படுத்துபவர், சேமிப்பாளர், அப்புறம் முதலீட்டாளர். இதுல நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? இதுல எது சரி எது தப்புன்னுலாம் கிடையாது. நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்க முக்கியம். ஓகே, இப்போ அடுத்த படி. ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் உங்க நிதி வாழ்க்கைக்கும் பட்ஜெட்டும் சேமிப்பும். இந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அதுக்கு மேல எதையும் கட்ட முடியாது. பட்ஜெட் இந்த வார்த்தையை கேட்டாலே சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில பட்ஜெட்டுங்கிறது உங்களை கண்ட்ரோல் பண்ற விஷயம் இல்ல. அது உங்களுக்கு கண்ட்ரோல் கொடுக்கற ஒரு டூல். பணம் உங்களை ஆட்டி படைக்காம நீங்க பணத்தை ஆட்டி படைக்கலாம். சரி, பட்ஜெட் போடுறதுக்கு ஒரு சூப்பர் சிம்பிள் ரூல் இருக்கு. அதுதான் இந்த 50-30-20 ரூல். ரொம்பவே பாப்புலர் இது. உங்க வருமானத்துல, அதாவது வரி எல்லாம் போனதுக்கு அப்புறம் 50% உங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு, அதாவது வீட்டு வாடகை, சாப்பாடு மாதிரி விஷயங்களுக்கு வச்சுக்கோங்க. அடுத்த 30% உங்க ஆசைகளுக்கு, சினிமா, ஷாப்பிங்னு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு. கடைசியா ரொம்ப முக்கியமான 20% நேரடியா சேமிப்புக்கு போயிடணும். நீங்க சேமிக்க ஆரம்பிக்கும்போது உங்க முதல் குறிக்கோள் அவசர கால நிதி, அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குறதா தான் இருக்கணும். ஏன்னா திடீர்னு ஒரு வேலை போயிடுச்சு, இல்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னா உங்க மொத்த ஃபைனான்ஷியல் பிளானையும் காப்பாத்துற சேஃப்டி நெட் இதுதான். அப்போ எவ்வளவு சேமிக்கணும்? பொதுவான கணக்குப்படி உங்க மாச அத்தியாவசிய செலவுகள் இருக்கு இல்லையா, அத மாதிரி 3 to 6 மாசத்துக்கான தொகைய சேமிப்புல வச்சிருக்கணும். இது ஒரு பெரிய இலக்கா கிரியலாம், ஆனா கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறதா முக்கியம். இப்போ நம்ம பிரமிட்ல அடுத்த லெவலுக்கு போலாம். கிரெடிட், கடன் இதெல்லாம் கேட்டாலே பயப்பட வேண்டிய வார்த்தைகள் கிடையாது. உண்மையில இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பா பயன்படுத்தினா உங்க எதிர்காலத்தை உருவாக்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகளா இருக்கும். கிரெடிட் ஸ்கோர்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் கார்டு. பண விஷயத்துல நீங்க எவ்வளோ நம்பிக்கையானவர்னு காட்டுற ஒரு நம்பர். உங்க ஸ்கோர் எவ்வளோ அதிகமா இருக்கோ அவ்வளோவுக்கு வங்கிகள் உங்களை நம்பும். வீடு, கார்னு லோன் வாங்கும்போது வட்டி குறையும், லோனும் ஈஸியா கிடைக்கும். உங்க கிரெடிட் ஸ்கோர் எப்படி கணக்கிடப்படுதுன்னு பாருங்க. இதுல சிங்கம் பங்கு எதுக்கு தெரியுமா? பேமெண்ட் ஹிஸ்டரிக்கு தான். அதாவது நீங்க வாங்கின கடனை, இஎம்ஐய சரியான நேரத்துல கட்டுறீங்களாங்கிறதுக்கு 35% வெயிட்டேஜ் இருக்கு. சோ ஆன் டைம் பேமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கடனும் ஒண்ணு கிடையாதுங்க. நல்ல கடன், கெட்ட கடன்னு 2 வகை இருக்கு. ஒரு வீடு வாங்க லோன் வாங்குறது, படிக்கிறதுக்கு எஜுகேஷன் லோன் வாங்குறதெல்லாம் நல்ல கடன். ஏன்னா அது உங்க எதிர்கால மதிப்புல முதலீடு செய்யுது. ஆனா அதிக வட்டி, கிரெடிட் கார்டு கடன் மாதிரி விஷயங்கள் உங்க நிதி நிலைய பலவீனப்படுத்தும். அதுதான் கெட்ட கடன். இப்போ நாம பிரமிட்டோட உச்சிக்கு வந்துட்டோம். இதுதான் முதலீடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க அஸ்திவாரமான பட்ஜெட்டும் சேமிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிறகுதான் நீங்க இந்த கூரைய கட்ட ஆரம்பிக்கணும். முதலீட்டோட சக்தியை புரிஞ்சுக்க ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? மிகுவல்னு ஒருத்தர் மாசம் $25 முதலீடு பண்றாரு. ஜாஸ்மின் ஒருத்தங்க மாசம் $50 முதலீடு பண்றாங்க. 40 வருஷம் கழிச்சு யார்கிட்ட அதிக பணம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பதில் உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படுத்தும். முதல்ல ஜாஸ்மினை பார்ப்போம். அவங்க மாசம் $50 போட்டாங்க. ஆனா மிகுவலை விட ஒரு 10 வருஷம் லேட்டா ஆரம்பிச்சாங்க. 30 வருஷம் கழிச்சு அவங்க கிட்ட இருந்த மொத்த தொகை $1,47,000. இது நல்ல தொகை தான், ஆனா அவங்க அதிகமா முதலீடு செஞ்சாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா மிக்வெல் அவர் மாசம் $25 தான் போட்டாரு. ஜாஸ்மினை விட பாதி தான். ஆனா ஒரு 10 வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு. 40 வருஷம் கழிச்சு அவரோட அக்கவுண்ட்ல எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? $1,68,000. நம்ப முடியுதா? ஜாஸ்மினை விட அதிகமா சம்பாதிச்சிருக்காரு. ஆனா மாசம் போட்டது குறைவான பணம். எப்படி? அதுக்கு ஒரே ஒரு ரகசியம்தான், நேரம். முதலீட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பணம் போடுறீங்கிறத விட எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்கன்றது தான் மேட்டரே. இந்த மிகுவல் ஜாஸ்மின் கதையில நாம பார்த்த மேஜிக்கு பேர் தான் கூட்டு வட்டி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இத உலகின் 8வது அதிசயம்னு சொல்லதா சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா உங்க பணம் உங்களுக்காக இன்னும் அதிக பணத்தை சம்பாரிச்சு தர்றதுதான் இதோட தத்துவம்.
சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. முதலீடுங்கிறது நீண்டகால இலக்குகளுக்காக செய்யப்படுறது. இதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, ஆனா இதுதான் உண்மையிலே உங்க செல்வத்தை பல மடங்கு பெருக்கிற வழி. சூப்பர். இப்போ நம்ம பிரமிட்டோட எல்லா பகுதிகளையும் பார்த்துட்டோம். வாங்க இதை எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து உங்களுக்கான ஒரு தெளிவான 4 ஸ்டெப்ல ஒரு நிதி திட்டத்தை உருவாக்குவோம். இதுதான் உங்களுக்கான முழுமையான நிதி திட்டம். முதல்ல ஒரு பட்ஜெட் உருவாக்குங்க. 2வது எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சேமிங்க. 3வது அதிக வட்டி இருக்கிற கெட்ட கடன்களை அடைக்க ஒரு திட்டம் போடுங்க. இந்த 3 விஷயமும் உறுதியானதும் 4வதா உங்க நீண்டகால இலக்குகளுக்காக முதலீடு செய்ய ஆரம்பிங்க. இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம், மாத்திடாதீங்க. பாருங்க, ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுனா நீங்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகணும்னு அவசியமே இல்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கணும், அவ்வளவுதான். அந்த பிளான் தான் உங்களை வழிநடத்தும். சரி, இப்போ உங்க கையில ஒரு மேப் இருக்கு. பாதை தெளிவா தெரியுது. கேள்வி என்னன்னா, உங்க நிதி பயணத்துல நீங்க எடுத்து வைக்க போற முதல் அடி எது?